ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அரசு பள்ளிகளை பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகள் ஒப்புமை செய்கிற போது தனியார் பள்ளிகள் வந்து மெயின் ரோட்லேயே வச்சுருப்பாங்க. ஆனால் அரசு பள்ளிகள் அப்படி கிடையாது, குக்கிராமத்தில் வச்சுருக்கிறோம். அது என்னன்னா, தனியார் பள்ளிகள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா தரச்சான்றும் இருந்தும் கூட சம்பந்தமே இல்லாமல் பார்ட்டி ஃபண்டுன்னு 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வாங்குவதை மட்டும்தான் தடுத்திருக்கிறோம். சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் தான் ரெனவல் லைசன்ஸ். சம்பந்தம் இல்லாமல் இதுக்கு பார்ட்டிக்கு ஃபண்டு, மினிஸ்டருக்கு ஃபண்டு, சிஎம்க்கு ஃபண்டு, அந்த லஞ்சத்தை மட்டும்தான் ஒழித்திருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் தரச்சான்றோ இன்ஸ்பெக்ஷன் போன இடத்துல அவர்களிடம் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ரெனோவலோ லைசன்ஸோ தரமாட்டோம். எங்களுடைய ப்ரையாரிட்டி அரசு பள்ளிகள் தான். அரசு பள்ளிகளும் அரசு குழந்தைகளும் இப்போ வந்து அரசு பள்ளிகளை பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகள் ஒப்புமை செய்கிற போது தனியார் பள்ளிகள் வந்து மெயின் ரோட்லேயே வச்சுருப்பாங்க, நல்லா பைபாஸ்லேயே கூட வச்சுருப்பாங்க. அதனால் அங்கே வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட அதிகமாக காட்டுவாங்க. ஒரு 10 குழந்தைங்க படிக்கலன்னா அந்த செக்ஷனே ஒன்றா சேர்த்துருவாங்க. ஆனால் அரசு பள்ளிகள் அப்படி கிடையாது, குக்கிராமத்தில் வச்சுருக்கிறோம். ஒரு அரசு பள்ளியை கூட நான் மூட அனுமதிக்க மாட்டேன். இன்னும் பொட்டல் காட்டில் வச்சுருப்போம். அவங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லாத கூடல ஒரு 10 குடும்பம் இருந்தால் கூட அங்கே ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கும், ஒரு துவக்கப்பள்ளி இருக்கும், பழங்குடி மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அங்கே வந்து குழந்தைகள் சேரலன்னா வீட்டுக்கே போய் வாங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் சேருங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு 10 குழந்தைங்க அந்த இடத்துக்கு வந்துட்டான்னு அந்த பள்ளி இயங்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளிகளில் எந்த வகையிலையும் பெரும்பான்மையாக லஞ்ச லாவண்யம் இல்லை. அதை இயக்குவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான மெயின்டெனன்ஸ் தேவையான சப்போர்ட் அப்படியே தொடரும். தனியார் பள்ளிகளில் அவங்க வந்து மெயின் ரோட்டில் ப்ராக்சிமேட்டாக அப்படியே பெரிமீட்டர்லாம் வச்சு எல்லாத்தையுமே பண்ணாலுமே சம்மந்தமே இல்லாமல் அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த பல 100 கோடி நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இடைத்தரகராக செயல்பட்டவர் மீது குண்டாசி போட்டுக்கிறாங்க. இந்த பணத்தையெல்லாம் அவங்க திரும்ப அந்த குழந்தைகள் மீதும் பெட்ரோல் மட்டும் தான் கட்டுவாங்க. அப்போ அந்த லஞ்சத்தை மட்டும் தான் ஒழித்திருக்கிறோமே தவிர போகிறவர்கள்லாம் கூப்பிட்டெல்லாம் நம்ம வந்து அப்படி ஒன்றும் சர்டிஃபிகேஷன் தரால. ஒரு கும்பகோணம் பேரிடர் விபத்து நடந்தது பாருங்க. அந்த விபத்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடந்தது? ஒரு உணவு கூடம் இருக்குது, மேலே ஒரு மொட்டை மாட்டில் ஒரு கொட்டகை போட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? யாரோ சில அதிகாரிகள் ஏதோ சில 100 ரூபாய்க்கு அப்படி அனுமதி வாங்கி கொடுத்ததால, காசை வாங்கிட்டு கொடுத்ததால அதோடைய பின்விளைவுகள் என்ன? செயின் ரியாக்ஷன் நடந்தது. 80 லட்சம் குழந்தைகள் கருகி செத்து போனாங்க. அதில் தப்பிய ஒரு விக்டிம் என்னை பார்க்க வந்தாங்க. அந்த தங்கச்சி என்னை பார்த்து கை கொடுத்து இப்போ என்னம்மா பண்ணுறீங்கன்னப்பா அவங்க சொன்னாங்க, நான் சப் கலெக்டர் ஆகிட்டேன்னா அப்படின்னேன். சொல்லும்போது சிலிர்க்கிறது, என் கண்கள் கலங்கியது. கைப்பிடித்து அந்த குழந்தையை கூப்பிட்டு போய் முக்கியமான லீடர்ஸ் முன்னாடி உட்கார வச்சுருங்க. யார் தெரியுமா? கும்பகோணத்தில் இது மாதிரி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்த ஒரு பேரிடர்லேருந்து தப்பித்த ஒரு குழந்தை. அப்போ எத்தனை குழந்தைங்க இது மாதிரி எத்தனை கலெக்டர் செத்து போயிருக்கோம்? அப்போ நம்ம இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ லஞ்சத்தை முதல்ல கட் பண்ணணும். எந்த வகையிலையும் நம்ம யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டு கூடாது. கடைசியில் அஃபெக்ட் ஆக போகிறது யார்? அவன் லஞ்சம் கொடுத்துட்டாங்க, நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம், அங்கே ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணல, அங்கே ஒரு வெடி விபத்து நிகழ்ச்சினா முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகள் உயிர் என்ன ஆகும்? நம்ம லஞ்சம் வாங்கிட்டோம், ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டோம், லஞ்சம் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அவன் வந்து சரியாக அங்கே இருக்கக்கூடிய சானிடேஷன் ஃபெசிலிட்டியை ஃபாலோ பண்ணல, அங்கே இருக்க ஒரு குழந்தை வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டால் என்ன ஆகிடும்? அப்போ கல்வித்துறையிலிருந்து முதல்ல இந்த லஞ்ச லாவணி ஓப்பன் சீக்ரெட்னு சொல்கிற மாதிரி இந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும் என்பதற்காகத்தான் அவர்களிடம் வாங்கிய லஞ்சத்தை தான் ஒழித்தோம். மற்றபடி தரச்சான்றை பேணி பாதுகாக்க இன்ஸ்பெக்ஷன் செல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அந்த உறுதித்தன்மையை, ஸ்ட்ரக்சர் பில்டிங் செக்அப் பண்ணுறதை மிக தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். அப்புறம் 2வது கேள்வி வந்து இது மாதிரி சொல்லுங்கள். இந்த மாதிரி இப்படி பண்ணுறதின் மூலமாக அவர்களுக்கு நம்ம எந்த அனுகூலமும் பண்ணல. இது வந்து எங்களுடைய வேலையை தான் செய்கிறோம். அதுக்கு எல்லாரும் அவங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லை, ஏன்னா கோடியாக கொடுத்துறவங்க, கோடியாக லஞ்ச பணத்தை கொடுத்தவங்க திடீர்னு லஞ்சம் வேணான்னு சொல்லிட்டோன்னே அந்த ஷாக்கில் வந்து அவங்க நம்மளை பாராட்டுறாங்க. ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபீஸை குறைங்க. எதன்படி? இதை வந்து சட்டப்படி நம்ம சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இதை தான் ஃபாலோ பண்ணோம், இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு முதல்ல அவங்ககிட்ட நான் அதை வந்து டிமாண்டாக கூட சொல்லலை. முதல்ல அன்பொழுக ஆலோசனையாக கேட்டேன், கோரிக்கையாக கேட்டேன், அதன் பிறகு உரிமையாக சொன்னேன். இதன் பிறகும் அவர்கள் வந்து போதுமான அளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் வரலை. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கவர்மெண்ட் நிர்ணயித்த ப்ரைவேட் ஸ்கூலுக்கான அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி இருக்க பாருங்கள், அதை ரீகான்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதை மீண்டும் கட்டமைத்து இதற்கென்று கமிட்டி போட போகிறேன்.